ஸோ ரைட் நவ் ஒன் இது என்ன ட்ரெயின்ரா அது? என்ன ட்ரெயின் பேர் என்ன? ட்ரெயின் பேர் என்ன? சென்னை எக்ஸ்பிரஸ். கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸா? கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸ். கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸ் கரெக்டா? ஓகே, அந்த ட்ரெயினில் டெல்லி போயிட்டுருக்கோம். ஸோ இவர் வந்து செட்டப்லாம் பண்ணிட்டார். ஃபஸ்ட்டு வந்த உடனே செட்டப் பண்ணிட்டாருங்க பாரு. இப்போ செட்டப் முன்னாடி வந்து சாப்பாடெலாம் முடிச்சாச்சு. சாப்பாடெலாம் வந்து கட்டி கொண்டு வந்துட்டோம் பக்காவாக. அது நீங்கள் பாருங்கள், ஏன்னா ட்ரெயினில் சாப்பாடெலாம் செட் ஆகாது. ஸோ அதனால் வீட்டிலேருந்து பக்காவாக செஞ்சு கொண்டு வந்தாச்சு. அம்மா அழகாக பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து செட்டப்லாம் பண்ணியாச்சு. மொத்தம் 6 பேர். இந்த 3, இந்த 2, இந்த பக்கம் பேக்கில் 2. ஸோ ஆல் குட். 2 நாள் ட்ரெயினில் பயணம் வேறு மாதிரி இருக்க போது. நாளைக்கு ஃபுல்லாக வந்து ட்ரெயினில் வெறித்தனமான சம்பவம்லாம் இருக்கும். அன்றைக்கி பார்ப்பீங்க. நல்லா வரும். இது ஃப்ரீயா தான் இருக்கு. ஃபுல்லா ஆனால் சரியான சாப்பாடு இல்லை. பெஸ்ட்டில் ஆமாம், ஃபுல் நல்லெண்ணெய் ஊற்றி பக்காவாக வச்சிட்டாங்க. நல்லா தான் இருக்கு. சிறப்பான ஐட்டம். சிறப்பான ஆள். தலையே இருப்பாரு. இது வந்து சம்பால்லாம் என்ன ஆக்சுவலாக வெங்காயத்தை நல்லா ரோஸ்ட் பண்ணி பக்காவா. 2 நாளைக்கு தேவையான சாப்பாடை வீட்டிலேருந்து கட்டி கொண்டு வந்தாச்சு. ஏன்னா ட்ரெயினில் சாப்பாடு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல. ஸோ அதனால் வந்து வீட்டிலேருந்து கட்டி கொண்டு ட்ரெயினில் வந்து எந்த பிரச்சனையும் கரெக்டாக போயிட்டுருக்கு. ஸோ எல்லா சர்வீஸும் கரெக்டாக வந்துட்டுருக்கு. அதே மாதிரி சிக்னலும் ஒரு இடத்துல ரொம்ப நிற்காமல் கரெக்ட் டைம் எடுத்துகிட்டு இருக்காங்க. எப்போ சிக்னல் லாக் ஆகும் நமக்கு தெரியல. ஸோ எப்போ சிக்னல் இல்லாமல் ட்ரெயின் நிற்கும் நமக்கு கூட நமக்கு தெரியல. என்ன வேணால் ஆகலாம். ஆன் டைமுக்கு கொண்டு சேர்த்துனாலே போதும். நம்ம கரெக்டான டைமில் கரெக்டான இதுக்கு போயிடலாம். छत्रपति शिवाजी महाराज टर्मिनस नसीरा एक्सप्रेस वाया वाणी आदिला சாப்பிட்டு படுத்துறோம். நம்ம லக்கேஜ் எடுத்துட்டு போறோம். ரெடியா இருக்கீங்களா? ரெடி. here we go. ஸோ இப்போ நாக்பூர் தாண்டி ட்ரெயின் போயிட்டுருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாளை காலை வேறு டைம் இருக்குது. அது வரைக்கும் டைம் ஓடிடும். ஸோ ட்ரெயின் திரும்பும்போது பாருங்கள், அது அழகே வேறு லெவல். ஸோ நேற்று காலையில் வந்து சென்னையிலேருந்து கிளம்புனேன். இன்றைக்கி மணி பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் கரெக்டாக 12 மணி ஆகிடுச்சு. நேற்று 6:15 ட்ரெயின். இப்போ நாக்பூர் தாண்டி போயிட்டுருக்கேன். ஸோ ஐம் என்ஜாயிங். அதே மாதிரி வழக்கன்ஸுக்கு கோச்சுக்கு போயிருந்தேன். அதாவது வந்து நம்ம ஜெனரல் கோச்சுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் மோசமாக இல்லை. பட் மேபி வந்து சீசன் டைமில் வந்தால் மேபி ரொம்ப மோசமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிற கோச் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ சர்வீஸ்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஸோ மற்றபடி எந்த ஒரு ட்ராபேக்கும் இல்லை. இதுதான் எங்கள் செட்டப். இந்த 2 சைடு 2. ஸோ பக்காவாக ஸ்க்ரீனில் மூடி
அழகாக செட் பண்ணி வச்சாச்சு. இப்படி தான் இருக்குது. காலைல 10 மணிலேருந்து இப்படி தான் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம சாப்பிட்ட வேஸ்ட்லாம் வந்து போடுறதுக்கு ஒரு கவர் வச்சுருக்கோம், அதை எடுத்து போடணும். இது ஸ்நாக்ஸு, வாட்டர் பாட்டிலு, அப்புறம் மெயினாக சாப்பாடெலாம் வந்து வீட்டிலேருந்து கட்டி பண்ணி கொண்டு வந்தாச்சு. அதை 2 நாளைக்கு சேர்த்து பக்காவா. இட்லி பொடி வந்து எண்ணெய் மிதக்க இருக்குது. காட்டுறியாது அதை காட்டு. ஓ, ரிவர்ஸில் போட்டு கிண்டுறியா? முடி ஆயிடுச்சா? அது கேடு குடிச்சு இந்த இது ஸ்பூனா? இல்லை அப்போ பக்கவாக இருக்குது. இது என்னது பேர்? பேபியோ. இல்லை எல்லாம் கொடுக்க அப்போ கரெக்டாக மிக்ஸ் ஆகும். இது பட்டாணி மசாலா சரியா இருக்கு. போது மசாலா அது வேற லெவலில். இவனுக்கு கொடுங்க. இட்லி பட்டாணி மசாலா பார்க்கவே இல்லையே. ஸோ இப்போ நான் பின்னா ஜங்ஷன் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கேன். ஸோ கிளைமேட் வந்து வேற மாதிரி இருக்குது, செம்ம கூலிங்காக இருக்குது. ஸோ டெல்லி வந்து ஒரு பங்கமாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்ஜாயிங். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மார்னிங் 6:30 மணிக்கு சதாப்தி புக் பண்ணியிருந்தேன் தேராதூனுக்கு. ஆனால் ட்ரெயின் செம்ம டிலே. ஸோ இப்போ தான் வந்து நம்ம தோல்பூரே வந்திருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து ட்ரெயின் பார்த்தா கிட்டத்தட்ட 3 hours டிலே ஆயிடுச்சு. ஸோ போய் நம்ம இப்போ வந்து ட்ரெயின் பிடிக்கிறது கஷ்டம்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன கதைன்னு. ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ கரெக்டாக ஆக்ராவில் இருக்கேன். ஆக்சுவலாக ஆக்ராவுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 1:28க்கு வர வேண்டியது. ஸோ இப்போ ட்ரெயின் டிலே ஆகி இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி 4:30 ஆகிடுச்சு. காலைல 6:30 மணிக்கு வர தேராதூனில் வர ட்ரெயின் பிடிக்கிறது கஷ்டம். ஸோ பஸ்ஸு தான் நம்ம ட்ரைவ் பண்ணோம். சரியான குளிராக இருக்குது. ஸோ டெல்லிலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 4 டிகிரி இருக்கான். ஸோ ட்ரெயின் டிலே வந்து நான் டோட்டலாக வந்து இது அன்எக்ஸ்பெக்டட். ஸோ டோட்டலி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ பஸ்ஸில் போனால் தேராதூனுக்கு வந்து ஐயோன்னு இருக்கும். சரி பார்த்துக்கலாம். இருக்கா பேக்கில் சரியான கிளைமேட்டுங்க. தேராதூனுக்கு பார்ப்போம். அடுத்து ஆக்சுவலாக வந்து மதுராலேருந்து ஃபரிதாபாத் ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சு. அதில் பிடிச்சா மட்டும் தான் உண்டு. பிடிச்சே ஆகணும், அதனால் வேலைக்கு ஆகாது. பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. இப்போ வந்து நிசாமுதீன், அடுத்து டெல்லி. ஸோ கிளைமேட் வந்து பயங்கரமாக இருக்குது. ஃபுல் மிஸ்டாக இருக்குது. ஸோ டெல்லி தான் வந்து நேற்றுலாம் வந்து 0 டிகிரி. ஸோ ஐ எம் என்ஜாயிங்.